மக்களாக, சிறப்பான மக்களாக நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. வேலூர் மக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஒற்றுமை உணர்வு இன்னைக்கு இந்தியா முழுவதும் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் அனைவருடைய விருப்பமும் ஆசையும். எனவே நாட்டுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய வேலூர் மக்கள் எல்லாம் சந்திப்பது எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி, கூடுதல் பெருமை. அப்படிப்பட்ட மிக மிக முக்கியமான விழாவில் இன்னைக்கு உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன். முக்கியமான என்ன குடியிருக்கக்கூடிய இடத்திற்கு இன்னைக்கு வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. கலைஞர் கனவு திட்டத்தின் மூலம் பல்வேறு வீடுகள் வழங்க இருக்கின்றது. அதே போல மகளிர் சுய பொருட்கள் சென்ற சகோதரிகளுக்கு வங்கிக் கடன் இணைப்புகள், ஆதார் அடையாள அட்டை கார்டுகள், இன்னும் பல நலத்திட்டங்களில் இன்னும் நிகழ்ச்சி மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நம்முடைய முதலமைச்சர்கள் 2021ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அந்த நாள்கள் இன்றைக்கு வரை எந்த திட்டத்தை செயல்படுத்தினாலும் அதில் மகளிருக்கு முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய, மகளிர் அதிக அளவு பயன்படக்கூடிய திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தியிருக்கின்றார். ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நாள் அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான கையெழுத்தினார். அதுதான் மகளிர் விடியல் பயண திட்டம். இன்னைக்கு அந்த மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக இந்த 4 வருஷத்தில் மட்டும் 820 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறீங்க. அதுவும் குறிப்பிட்டு பெருமையாக சொன்னால் இன்னைக்கு இந்த வேலூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த 4 வருஷத்துல 15 கோடி பயணங்களை மகளிர் விடியல் பயண திட்டத்தின் மூலம் நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீங்க. அதே போல முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் தமிழகத்திற்கு 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் ஒவ்வொரு நாளும் 22 லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. முன்பெல்லாம் வேலைக்கு சீக்கிரம் எழுந்திரிச்சு போற பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு காலை உணவு கொடுக்க மாட்டாங்க, சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது. பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சு வச்சிருவாங்க, மதிய உணவு பள்ளிக்கூடத்தில் கொடுப்பாங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அமைச்சிட்டு அதே நேரத்தில் வைப்பாங்க. குழந்தை நல்ல பள்ளிக்கூடத்துக்கு போனாங்க, நிறுவனத்தில் போனாங்க, சாப்பிட்டாங்க அப்படின்னு. இன்னைக்கு பெற்றோர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்க்கை குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய திராவிடமான அரசு இருக்கு, என் குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு. காலையில் போனோம்னா அவருக்கு தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியிலும் வாழ்க்கை பெற்றோர்கள் இன்னைக்கு குழந்தைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. இந்த வேலூர் மாவட்டம் மட்டும் ஒவ்வொரு நாளும் 41,000 பிள்ளைகள் தினமும் பள்ளிகளில் இந்த முதலமைச்சர் கால உணவு திட்டத்தின் மூலம் பயன்பட்டு வராங்க. இந்த முதலமைச்சர் கால உணவு திட்டத்தை சமீபத்தில் சென்னைக்கு வந்து